பறவை பின்னாடி போனா பறந்துகிட்டே இருக்கலாம், அவ்வளவு பொருள் இருக்கு. அவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லல. ஏன்னா வேற எதாவது சொல்ற போதுதான் மனிதன் பிளவுபட்டு போகிறான். வேற எதாவது சொல்ற போதுதான் பிறர் இருக்கிற பட்டியலில் இருக்க முதல் பேர் யாருக்கு? நம்ம தான். ஏன் இதை சொல்றேன்னா, நாம் நம்ம உடல் இருக்கு இல்லையா, இதை பிறர் பட்டியலில் முதல்ல வச்சோம்னா நம்ம உயிருக்கு நம்ம முதல்ல உதவி செய்யணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் சொல்லுவாங்க. தர்மம் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்ற மாதிரி, நம்ம முதல்ல இந்த உடம்ப பிறர் பட்டியல முதல்ல வச்சோம்னா எந்த உயிர் கொலையும் செய்ய மாட்டோம். ஒரு உயிரை கொன்று அதனுடைய குழாயை இந்த உடம்புக்கு அனுப்ப மாட்டோம். இந்த உடலுக்கு தீங்கு நினைக்கின்ற செயலை செய்ய மாட்டோம், சொல்லை சொல்ல மாட்டோம். எனவே பரோபகாரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்? இந்த உடம்புல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்பதான் இது நம்ம உடம்பை ஏன் இந்த இடத்துல பிரிக்கிறோம், அந்த பட்டியலை ஏன் நம்ம உடம்பை பிரிச்சு முதல்ல வைக்கிறோம்னா, நம்ம உடம்பு மட்டும் இல்ல, எல்லா உடம்பும் ஒண்ணுதாங்க உணர்வு வரணுங்கிறதுக்காக. இந்த உயிர் பொதுங்கிற உணர்வு வரணுங்கிறதுக்காக. உயிரெல்லாம் பொதுவென உளப்பட நோக்குக, வள்ளுவருடைய வாக்கு. நம்ம உயிருங்கிறது நம்ம உயிர், நமக்கு உள்ள என்ன உயிர் இருக்கோ அதே உயிர் தான் ஒரு சின்ன நாய்க்குட்டிக்கு உள்ள இருக்கு. இதை நம்ம மனசுல முதல்ல ஆழமா வர வச்சுக்கணும். அப்படின்னா உசுரால நம்ம எல்லாரும் ஒண்ணுதாங்க உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நாம சாப்பிட்டோம், அவர் சாப்பிடலையே, அங்க இருக்காரு ஒருத்தர் பிச்சை கேட்டு இருக்காரு, அவர் சாப்பிடலையே, வீட்டுல மாமா சாப்பிடல அத்தை சாப்பிடலன்னா நம்ம யோசிக்கிறோம்ல. அது மாதிரி அவங்க சாப்பிடலன்னா ஏன் அவர் சாப்பிடாத நான் ஏன் யோசிக்கிறேன்னா, எனக்குள்ள என்ன உசுர் இருக்கோ அந்த உசுர் தான் அவருக்குள்ளே இருக்கு. ஏன்னா உயிரெல்லாம் பொதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. இதை நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம உடம்பை நம்ம பிரிக்கணும். நம்ம உசுருலாம் எல்லா உசுரும் இருக்கிறனால ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான் இந்த உடம்பை ஓடிட்டு இருக்குது. இந்த உடம்பை தாங்கிட்டு இருக்குது உசுறு. இந்த உசுறு இந்த உடம்பை தாங்கிட்டு இருக்குது, உடம்பு உசுரை தாங்கிட்டு இருக்குது. ரெண்டுமே வேற வேற விஷயங்கள். அதனால இது, இதனால அது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு 5 கிலோ மண்ணெண்ணெய் கேனை தூக்கிட்டு போய் நடந்து பாருங்க, கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்க, கொஞ்சம் இறக்காகும். ஆனா நம்ம உடம்பு சாதாரணமா ஒரு 40 கிலோ இருப்பாங்க. ரொம்ப லீனா இருந்தா கூட 40 கிலோ, இல்லைன்னா ஒரு 60 கிலோ வரைக்கும் இருக்கும். அந்த 60 கிலோ உடம்பு நம்ம தூக்கிட்டு நடக்கிறோமா இல்லையா? அப்ப நமக்கு இறக்குதா? இல்ல. ஆனா 5 கிலோ தூக்க முடியுதா? தூக்க முடியாது. அது காரணம் என்னன்னா அந்த உயிர் தான். இந்த உடம்ப நாம தாங்கல, உயிர் தான் தாங்குது. அப்படின்னா வேற ஒரு பொருளா தானே அது இருக்குது. நம்மளை யாரும் தூக்குறதுனால தானே நம்ம நடக்கிறோம். நம்ம தூக்கலையே நம்மள. நம்ம ஒரு பொருளை தூக்கணும்னா நம்மளால தூக்க முடியலையே. 10 கிலோ நம்மளால தூக்க முடியலையே. இந்த 60 கிலோ எப்படி தூக்கணும்? அதான் உயிர். அப்படிங்கிறப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. உயிர் வேற, உடம்பு வேற. உயிரால நம்ம எல்லாரும் பொதுங்கிற நினைப்பு என்னைக்கு வருதோ அன்றைக்கு தான் நாம் பிற உயிருக்கு உதவி செய்ய தோங்குவோம். இதுதான் இந்த டெக்னிக் வள்ளுவர் சொல்றது. எனவே உயிரால நம்ம எல்லாம் பொதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடம்பால பிறருக்கு என்னெல்லாம் உதவி செய்யறதுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. உடம்பால செய்யலாம், அப்புறம் எண்ணங்களால செய்யலாம், செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ விவேகானந்தர் சொல்லுவாரு, ஒருத்தர் ஒன்றா 100 ரூபா கூட வேணாம், 1 ரூபாய் வச்சுக்கணும். ஒருத்தர் பிச்சைக்காரன் உங்கள்கிட்ட 1 ரூபாய் கேட்கணும். இப்போ அவர் என்ன சொல்லுவாரு, நீ அவனுக்கு உதவி பண்ணல, அவன் தான் உனக்கு உதவி பண்ணிருக்கான்னு சொல்றாரு. பிச்சை வாங்குறது ஒருத்தர் இருந்தா தான் பிச்சை போட முடியும். ஐயா நான் 1 ரூபா கொடுங்க அப்படின்னு யார் ஒருத்தருக்கு கேட்பா? சரி யாராவது 1 ரூபா கொடுத்து பாருங்க, ரகையாயிரும். சோ ஒருத்தர் பிச்சை வாங்குறதுனால தானே நம்ம 1 ரூபா கொடுக்க முடியும். சோ இதுல உதவி பண்ணது யாரு? பிச்சைக்காரன் தான் நம்ம உதவி பண்ணிருக்கோம். எனவே உதவி செய்யற போது எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருன்னா, வினை மேவா வண்ணம் தயவு செய்தல் வேண்டும் அப்படிங்கிற. வினை மேவா வண்ணம் தயவுனா என்ன? இங்கதான் பிரச்சனை வருது. இப்போ ஒருத்தர் கெட்டதை செய்யலாம், அப்ப என்ன ஏற்படுது? தீவினை ஏற்படுது. சரி நல்லது செய்யற போது நல்வினை ஏற்படுது. ரெண்டுமே வினைகள் தான். தெரிஞ்சுக்கிறது நல்ல செயல்களால வர நல்வினையும் நமக்கு பிறவிக்குதான் உதவும். வினையும் ஏன்? அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக. அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிறவி. நீங்க ஒரு பெரிய செல்வ குடும்பத்தில் போய் பிறக்கலாம். இப்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ராஜாவா பிறக்கலாம், இன்னொரு இடத்துக்கு போய் பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆகலாம், இல்ல எந்த வேலை செய்யாம இருக்கு கவர்னராக போய் பிறக்கலாம்.
கூடாது. கண்ணியம்